பிக் பாஸ் வீட்டில் ஏற்கனவே ராணவ், ஜெஃப்ரி, ரயான் இவங்கெல்லாம் பொம்மை டாஸ்க்ல அடிதடி நடத்தி வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி கிட்ட ரோஸ்ட் வாங்கினாங்க. இந்த வாரமும் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த வாரம் கன்வேயர் பெல்ட் டாஸ்க் வச்சிருக்காங்க. பெல்ட் மூலமா பொருட்கள் வரும், அதை தங்கள் அணிக்காக எடுக்கணும். இதுதான் போட்டி. இன்னைக்கு இதுல ராணவுக்கும் ஜெஃப்ரிக்கும் பொருட்கள் எடுக்கிறதுல தள்ளுமுள்ளு நடந்திருக்கு. அதுல ராணவுக்கு காலில் பயங்கரமான அடிபட்டு இருக்கு. கால் சதையே கிழிஞ்சிருக்கும் போல உடனே டாஸ்கை நிறுத்திட்டாங்க. டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு மசில் டேர் ஆகியிருக்கு, இனிமே இவரால் விளையாட முடியாது, குறைஞ்சது 3 வாரமாவது ரெஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. வீட்டுக்கு போறீங்களான்னு பிக் பாஸ் டீம் கேட்டிருக்கு. ஆனால் இல்லை, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு ராணவ் சொல்லிட்டாராம். அதனால பிக் பாஸ் வீட்டிலே இருக்காரு ராணவ். இது எப்படி நடந்ததுன்னா, ஏற்கனவே பொம்மை டாஸ்கில் நடந்த சம்பவத்துக்கு ஜெஃப்ரி பழி வாங்கிட்டாருன்னு சொல்றாங்க. பொருட்கள் எடுக்கிற ஆர்வத்தில் ஜெஃப்ரி ராணவை தள்ளி விட்டு இருக்காரு. அதுல தாறுமாறா போய் விழுந்ததால காலில் சதை கிழிஞ்சிருக்கு. டாக்டர்ஸ் உடனடியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை சரி பண்ணி பிக் பாஸ் வீட்லயே மறுபடியும் வச்சிருக்காங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நடக்கணும். மறுபடியும் இவரால் டாஸ்க் எல்லாம் விளையாட முடியாது. இந்த டாஸ்க் மறுபடியும் தொடருமா இல்ல வேற டாஸ்க் மாத்துவாங்களா, அதை பொறுத்து தான் பார்க்கணும். மறுபடியும் இதே டாஸ்க் தொடர்ந்தாலும் இவ்வளவு ஆர்வமா மற்றவங்க விளையாட மாட்டாங்க. கண்டிப்பா பிக் பாஸ்ல இந்த சீசன்ல டாஸ்க் கொடுத்தா ஒன்னு முரட்டுத்தனமா விளையாடுறாங்க, இல்ல சொதப்புறாங்க. யாருக்கும் ரெட் கார்டு அளவுக்கு போகாம எல்லாரும் வீட்டில் தான் இருக்காங்க. அதுவரையும் நமக்கு சந்தோஷம். என்ன நடக்குது பொறுத்து இருந்து பார்ப்போம்.